ஐயோ, இதெல்லாம் செட்டப்னு கண்டுபிடிச்சிட்டாளா? ஐயோ, என்ன பண்ண போறோம்? அம்மா, நாங்க என்ன தப்பு பண்ணிருந்தாலும் எங்களை மன்னிச்சு இந்த காணிக்கையை ஏத்துக்கோங்கம்மா. அம்மா, ஆத்தா உன் பரிகாரத்தை ஏத்துக்கிட்டு மலையேறிட்டாமா. சந்தோஷமா, நீங்க கூட்டிட்டு போய் உள்ள படுக்க வைங்க. சரிம்மா. அம்மா தாயே, கடவுளே, ஐயோ, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயமா இருக்குமா? ஏங்க, என்னங்க நடக்குது? அப்பப்ப புனித வல்லவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருந்தா கவனிச்சிங்களா? கவனிச்சேன். ஆரம்பத்துல இருந்தே நடக்கிறது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தாண்டி இருக்கிறேன். ஆனா மற்றதையெல்லாம் நான் பார்த்துக்குவேன். உன் மகன் மட்டும் இருக்கிறானே, அவன் கோக்கு மாக்க எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறான் பாரு. என் தங்கச்சிக்கு சந்தேகம் வராம சமாளிக்கணும். மரகதா, கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது? இந்த மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்துருக்கிறோம். இவ கூட இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த குறையும் வராது. வரவும் இவ விட மாட்டா. பாத்தீல, கொலச்சாமிய மலையேற வச்சுட்டால. ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு? வா வா, வேலையை பார்ப்போம். இவ ஏன் பதுங்கி பதுங்கி போறா? என்னன்னு கவனிக்கணுமே. பாலாவோட மாமா இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன திட்டம் போட போறாங்க? மாமா, இங்க வர போறத ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்டீங்க. நீங்க பயம் இல்லாம நடந்துக்கிறத பார்த்தா யார் கண்ணிலையாவது பற்றுவீங்களோன்னு பயமா இருக்கு. நான் உங்களை பார்த்த மாதிரி புனிதாவும் கபிலனும் பார்த்திருந்தா என்ன ஆவறது? அவங்களுக்கு ஏற்கனவே என் மேல சந்தேகம் போகல. கவனமா இருங்க மாமா. இவ்வளவு நாள் மறைஞ்சிருந்தவன் அவ்வளவு சீக்கிரம் அவங்க கண்ணில் பற்றுவனா? ஆமா, இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. புரியுதுமா, மாமா பேச மட்டும் செய்யறானே, செயல்ல ஒன்னும் காணாமன்னு தானே பாக்குற. இங்க நடக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். அங்க பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா புனிதாவோட கல்யாணம் நடக்குதுன்னு? அத பார்க்க பார்க்க எனக்கு கோபம் வருது பாலா. மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் ஒன்னும் அவ்வளவு சந்தோஷமா நடக்கல. உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் ஓடிட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ளுக்குள்ள புகுந்து நானும் தூண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் தூண்டி விடுவேன். நீ தூண்டி விட்டு என்ன பிரயோஜனம்? புனிதா அவன் மாமா பையன் வல்லவராயனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருவா. அப்புறம் என்ன? ஒரே வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறாங்க. அதை பார்த்து நம்பி ரொம்ப நிம்மதியா இருப்பான். நீ அங்க எப்பவும் போல கடைசி வரைக்கும் யாரும் இல்லாத பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல தான் வாழ போற. இதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேன்னு நினைக்கிறீங்களா மாமா? உங்களை விட என்னோட நெஞ்சுக்குள்ள தீ எரிஞ்சுகிட்டு இருக்கு. இந்த கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? நிறுத்ததான் போறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு புனிதாக்க அந்த கபிலனை கல்யாணம் பண்ணி வைக்க திட்டம்லாம் தீட்டி வச்சுட்டேன் மாமா.
திட்டம் தீட்டுறியா? என்னம்மா சொல்ற நீ? ஆமா மாமா, இந்த குடும்பத்தோட நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுக்கணும்னா புனிதாவை ஏதாவது பண்ணணும். அப்பதான் இந்த குடும்பம் ரெண்டு படும். அதுவும் மரகதத்துக்கு பிடிக்காததை மட்டும் புனிதா செஞ்சான்னு வைங்க, நான் நினைச்ச மாதிரி புனிதாவுக்கு நாலா பக்கமும் பிரச்சனையா இருக்கும். இப்ப என்ன பண்றதா இருக்க நீ? வேற என்ன பண்ண? வல்லவராயன புனிதா கல்யாணம் பண்ணா அவ அம்மாக்கு பிடிச்ச பொண்ணாதான் அந்த வீட்டுல சுத்திட்டு இருப்பா. அது நடக்க கூடாது. அப்போ மரகதத்துக்கு பிடிக்காத கபிலனையே புனிதாக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்புறம் என்ன நடக்கும்? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த புனிதாவுக்கு நீ நல்லது செய்யற மாதிரி தான் தோணுது. நான் மேலோட்டமா சொல்றத பார்த்தா அப்படிதான் மாமா தெரியும். முதல்ல அந்த புனிதாவை இங்க இருந்து கூட்டிட்டு போகணும். அப்புறம் புனிதா இருக்கிற இடத்த சொல்லி கபிலனையும் அவ இருக்கிற இடத்துக்கு வர வச்சு அவங்கள மிரட்டி கல்யாணம் பண்ண வைக்கணும். புனிதாக்கும் கபிலனுக்கும் நடக்கிற கல்யாணத்தை வீடியோ எடுத்து அந்த கல்யாண வீடியோவை நாளைக்கு மண்டபத்துல எல்லார் முன்னாடியும் ப்ளே பண்றோம். இதெல்லாம் பண்ணா என்ன ஆகும் நினைக்கிற? தான் பொண்ணே தன்னை ஏமாத்திட்டான்னு மரகதம் சுக்கு நூறா உடைஞ்சு போவா. சரி, அந்த மரகத உடைஞ்சா? நான் சொல்றது எதுலயும் உங்களுக்கு நம்பிக்கை வரலல்ல? நீங்க பேசுறதுல இருந்தே தெரியுது மாமா, தனக்கு பிடிக்காத ஒருத்தனை தான் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டான்னு அந்த மரகதம் புனிதா மேல கோவப்படுவா. அதுக்கு கபிலனோட புனிதாவுக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும். ஏம்மா, உனக்கு பிரச்சனையே அந்த புனிதா தானே? நீ ஒரு வார்த்தை சொல்லு, அவளை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல போய் நீ உரிமையா உட்காராம கல்யாணம் பண்ணி வைக்க போறாளாம். கல்யாணம் மாமா, புனிதா இல்ல இலக்கு, தென்முக நம்பிதான். தென்முக நம்பிக்கை இந்த குடும்பம் தானே எல்லாமே. புனிதா தானே அவரோட உயிரே. எது அவருக்கு பலமோ அது அவர்கிட்ட இருந்து பறிக்கணும். குடும்பத்தை விட்டு புனிதா பிரிஞ்சு போனா என்ன ஆவாரு தென்முக நம்பி? அப்படியே உடைஞ்சு போயிட மாட்டாரு? அவர் அத பார்த்து அணு அணுவா கஷ்டப்படுறத நான் பார்க்கணும். அப்படி நடக்கணும்னா புனிதாவுக்கும் கபிலனுக்கும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். நீ நினைச்சது மாதிரி நடந்தா சந்தோஷம்தான். ஆனா நீ எப்படி இந்த புனிதாவை இங்க இருந்து கூட்டிட்டு போவ? கூட்டிட்டு போகல மாமா, அவளை இந்த மண்டபத்துல இருந்து கடத்திட்டு போக போறேன்.